ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சப்பாத்தி தோசை இட்லிக்கு ஆகிற மாதிரி தாங்க ஒரு சிம்பிளா ஒரு தக்காளி குருமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாங்க. துருகுன தேங்காய் பூ 1 கப் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பொட்டுக்கல்ல பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 2 இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாங்க. 5 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்டார் நீங்க 2 ஏலக்காய் 2 கிராம்புங்க. அடுத்தது 2 பட்டை துண்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்குதுங்க. ஒரு பிரிஞ்சால சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்களுக்கு போதுங்க. ஒரு 5 தக்காளி எடுத்து 2ஆ கட் பண்ணி வச்சிருக்குங்க, சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த தக்காளி ரொம்ப வேக வேண்டாங்க, பாதி அளவு வெந்ததுன்னா போதுங்க. இந்த குருமாக்கு பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலோட பச்சை வடை போக வரையும் நம்ம கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாங்க நல்லா. இப்ப இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தியாச்சுங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்ப இது ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த குருமா கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்ப குருமா ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம ஓபன் பண்ணிடலாங்க. ஆஹா, கம கமன் மணக்குதுங்க. சூப்பரா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த தக்காளி குருமா பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உடுமலை குக் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.